நீங்களும் நானும் ஒரு காரியத்தை மட்டும் தாங்க மேன்மைப்படுத்தணும். என்ன தெரியுமா? நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றை குறித்தும் என்ன செய்ய மாட்டேன், மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. நீங்களும் நானும் எதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும்? இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவையை குறித்தாங்க நீங்களும் நானும் மேன்மை பாராட்டணும். ஆனா இன்னைக்கு நம்ம எதையோ மேன்மையா பேசிட்டு இருக்கோம். சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுறதுனா என்ன? சிலுவையிலே கிடைத்த ரட்சிப்பை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். சிலுவையிலே உண்டான விடுதலையை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். அதான் பவுல் எழுதுகிறாரு, நீங்க எத்தனை பேர்கிட்ட சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுகிறீர்கள்? இயேசுனுடைய மரணங்களை குறித்து, இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்வியலை குறித்து, இயேசு கிறிஸ்துப்பட்ட பாட்டை குறித்து ஒரு மனிதன் மேன்மை பாராட்ட வேண்டும். அப்பா நான் சொல்றேன், நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவையில தான் மீட்பு, இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவையில தான் மன்னிப்பு, இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவையில தான் விடுதலை, இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவையில தான் எனக்குள்ள ஜீவன் வந்தது. இயேசு தான் யாரு? படிச்சிருக்கீங்களா பைபிள்? அதெல்லாம் குமாரனை உடையவன். அங்க ஜீவன் குமாரனை கூட தாங்க இருக்குது. குமாரனை உடையவன், ஜீவன் உடையவன். ஏசாமி சொன்னார், தெரிஞ்ச வசனம், நானே வழியும் சத்தியமும், அவர்தான் ஜீவன். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு அவர் தாங்க ஜீவன். அதுதான் சொல்றாரு, மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ள என்ன இல்லை? அவருக்குள்ளதான் ஜீவன் இருந்துச்சு. அந்த நம்பிக்கையோட நம்ம அப்பத்தையும் ரசத்தையும் பானம் பண்ணணும், அதை புசிக்கணும். அவர்தான் ஜீவன்.